தமிழக அரசியல் களம் புதிய திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த புயல்ல பெரிய அளவுல அதிமுக தான் பாதிப்படைஞ்சிருக்கு. அதிமுக பாதிப்புங்கிற இது பல தலைவர்களே சொல்றாங்க. ஆனா டீப்பா பார்த்தா அவங்க அணியாட்டும் தனியாட்டும் 50 தாண்டிட்டாங்க இல்லையா, 47 50 தாண்டிட்டாங்கல்ல. ஆனா எஸ்பி வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எஸ்பி வேலுமணியால பாதிப்பு தான். செந்தில் பாலாஜியும் சந்திச்சுட்டாங்கன்னு போலாம் பதறாரு எடப்பாடி. சிவி சண்முகம் பாதிப்பு தான். விஜயபாஸ்கர் விராலி மேல பாதிப்பு தான். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாம் அவசரப்பட்டுட்டாங்களா? அவங்க அவசரப்பட்டதுதான். பொலிட்டிக்கல் இது அதிமுக சென்றிக்கா வாத பிரதிவாதங்கள்லாம் ஓடுது. இன்பதுரை சிபிஐ வழக்கு பாயும் குதிரை பேரத்துல விஜய் கைது செய்யப்படுற அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கான எவிடன்ஸ் தூய சக்தி தாவேகா அப்படின்னு சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க மேலெல்லாம் வழக்கு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அது என்னதான் ஆகும்? கண்டிப்பா விமர்சனத்துக்குள்ளாகும். இந்த திமுக அதிமுக கூட்டணி, திருமாவளவன் முதலமைச்சர், இது எல்லாமே உண்மைதானா சார்? இதெல்லாம் நடந்துதான்? 100% உண்மை. இதுல முதல்வரான சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பவர் ஆயிடுவாங்கன்னு எடப்பாடி அதை தட்டி விட்டுட்டார். சிவி சண்முகம் தரப்பு, நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே பேட்டியில நிறைய செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. உண்மையில என்னதான் நடந்தது? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, சொல்லுங்க. தமிழக அரசியல் களம் ஒரு புதிய திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த புயல்ல பெரிய அளவுல அதிமுக தான் பாதிப்படைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாதிப்புங்கிற இது பல தலைவர்களே சொல்றாங்க. ஆனா டீப்பா பார்த்தா அதிமுக 47 சீட் வந்துட்டேன். நம்ம அந்த அளவு சீட்டு வரும்னு நம்ம நினைக்கலையே. 65 சீட்டில் நிறைய 75 சீட்டில் அடிபடும் அதிமுக அணி. அது திமுகவுக்கு வரும்னு தான் நம்ம நினச்சோம். அவங்க அணியாட்டும் தனியாட்டும் 50 தாண்டிட்டாங்க இல்லையா, 47 50 தாண்டிட்டாங்கல்ல. ஸோ இது 47 + 6 பாமக 4, தினகரன் 1, பாஜக 1, அவ்வளோதானே, வேறு யாரும் இல்லை. 47 + 6 53, 27 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. இது நீங்கள் செங்கோட்டையன் போன பிறகும் அதே 20 விழுக்காடு வாக்கு மக்களவையில் எடுத்ததை எடப்பாடி எடுத்துட்டார்ல. அப்போ நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம களம் கண்டோம். நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் 3 தொழில் டெபாசிட் இழப்பாருன்னு 2024 சொல்லி களத்துக்குள்ளே இறங்கி டெபாசிட் இழக்க வச்சோம். 26லையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் 2 ஜாதி கட்சி நம்ம சொன்னதை மீறி, அண்ணாமலை நீக்கத்தை மீறி, மோடி அவரை சிஎம்மா சொல்லாததை மீறி, சசிகலா களத்துக்குள்ளே வந்ததை மீறி, விஜய், செங்கோட்டையனை, மற்ற லோகேஷு இவங்களெல்லாம் நிறைய, நாராயணன் நிறைய பேரை ரிபல்ஸை பயன்படுத்தி களங்கண்டதை மீறி எடப்பாடி பழைய ஓட்டை எடுத்துட்டாருன்னா, பார்லிமெண்ட் ஓட்டை எடுத்துட்டாருன்னா அவர் தலைமைக்கு வந்த ஓட்டு தானே. ஆனால் அண்ணாமலையால் பாதிக்கப்படலாம் நாளைக்குங்கிறது ஒரு இது இருக்குது. அது இயற்கை நீதிப்படி அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து எடுத்தார். அண்ணாமலையால் இவர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளைக்கு வரலாம். ஆனால் அவரை காப்பாற்றி இருக்கிறது வன்னியர்கள் 10.5. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், கரூர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் தான் நம்பர் 1, திருவண்ணாமலை பார்லிமெண்ட்டுக்குள்ளே, தர்மபுரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே, சேலம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிதம்பரத்துக்குள்ளே. அப்போ இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வெசிலை விடவும், உதயசூரியன் கூட்டணியை விடவும் எடப்பாடி பல தொகுதிகளில் மேலே இருக்கத்தானே செய்கிறார். டெபாசிட் ஒரு 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் போயிருக்கிறாரு. ஆனால் நம்பர் 1 இடத்துல ஒரு 10-15 மக்களவை தொகுதிக்குள்ளே இருக்கத்தானே செய்கிறாரு. ஒரு பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லையா? ஆனா எஸ்பி வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எஸ்பி வேலுமணியால பாதிப்பு தான். அவர் லோக்கல் லீடர். அவரும் செந்தில் பாலாஜியும் சந்திச்சுட்டாங்கன்னு போலாம் பதறாரு எடப்பாடி. கவுண்டரும் சந்திச்சதுனால இன்னொரு கவுண்டருக்கு கோபம் வருது. ஸோ அந்த பாதிப்பு எடப்பாடிக்கு தெரியுது. சிவி
சண்முகம் பாதிப்பு தான். இவர் விஜயபாஸ்கர் விராலி மேலே பாதிப்பு தான். பட் அந்த இடத்துக்குள்ளே இவருக்கு ஆட்கள் நின்று போராடுறாங்கல்ல, அது எதிர்பார்க்கல. இது நம்ம ஒரு கட்சி தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபிகராக எடப்பாடி தானே இருக்கிறார். எடப்பாடிக்கு எதிராக தான் நின்னோம், சொல்லி தான் செய்தோம். பட் இன்னைக்கு இந்த யதார்த்த உண்மையை நம்ம மறைச்சிக்கிட்டு பேச முடியாது இல்லையா. இதில் நிறைய பேர் ரிபல்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் யதார்த்த உண்மை நிலைமைங்கிறது நம்ம இவ்வளவு அதிரடியை மீறி அவர் இந்த வாக்கு எடுத்திருக்கிறான்னு சொல்லும்போது தாக்கு பிடிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். மைனஸ் 3வது இடத்துக்கு போனது மைனஸ். ஆல்டர்னேட்டிவ் போல்ஸுங்கிற அந்தஸ்தை இழந்தது மைனஸ். இப்போ சிவி சண்முகம் தரப்போ இல்லை எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அவசரப்பட்டு அவங்கள பதவி நீக்கம் செய்தது அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய தொடர் நீக்க நடைமுறையுடைய ஒண்ணுதான். இதை அவசரப்பட்டுட்டாரா எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்களே, பேசி தீர்த்திருக்கலாமோ? அவசரப்படலைன்னா 32 வந்துட்டுன்னு கவர்னர் 32 வந்துட்டு 2/3 சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ வீரமணி எல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான்னு சொல்கிறாருல அன்னைக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் 32 வரதுக்கு அலோவ் பண்ணாருன்னா அது ஸ்பிளிட்டுங்கிற மாதிரி வந்துருங்கிறதுல அதை தடுக்கிறதுக்குள்ள வேலையை பார்த்துருக்காருன்னு கூட அதை எடுத்து ஃபைட் தான் பண்ணுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு. அவர் இன்பதுரை, இவர் தளவாய் சுந்தரம் எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சார், தகுதி நீக்கம் செய்திருவாங்களா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்? 90 நாள் இருக்கு, காலம் கடத்துவார். அதுக்குள்ளே வேற ஏதாவது காம்ப்ரமைஸ் அது இது வரலாம். 32 பேர் வந்தாங்கன்னா அதை அங்கீகரிக்கவும் செய்திருவார் சபாநாயகர். ஒன் அக்கேஷன் தான் சொல்லுது உச்சநீதிமன்றம், பட் இவர் அங்கீகரிக்கவும் செய்வார். உச்சநீதிமன்றம் இதுக்கு இதாக வரலாம். இது ஒரு குழப்பத்தையும் ஒரு நிலையற்ற தன்மையும் இது உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முதல்வர் அந்த இவங்களை பார்த்தது அஃபென்ஸ்ன்னு ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களும் ஃபைட் பண்ணதுக்கான ஒரு இடங்கள் இருக்க தான் செய்யுது, லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. எஸ்பி வேலுமணி தரப்பு பின்வாங்குற மாதிரி ஒரு சமிக்கைகள் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி கேசி வீரமணி கூட பின் வாங்கிட்டார். அவர் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிற லெவலுக்கு இறங்கிட்டார். பின் வாங்கிட்டாங்களா? அந்த இல்லை, அவங்களுக்கு விஜயை முழுமையாக நம்பி போகிறதுல சுப்ரீம் கோர்ட் தலையீடு அது இது எல்லாமே இருக்கும்போது இவங்க அமைச்சராகிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை நானே சொன்னேன் வெளிப்படையாக. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கள நாயுடு ஆந்திராவில் அமைச்சராக்கியிருக்கிறாரு. ஸோ அமைச்சராக முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் ஒரு இது பண்ணி ஒரு ஸ்பீக்கருக்கு எதிராக ஒரு இது வந்ததுன்னா பப்ளிக் ஒப்பீனியன் இதெல்லாம் ஒரு சிக்கலை தாவேக்கா அரசுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா அரசுக்கே யூட்டர்ன் அடிச்சு போனவர் திரும்ப வந்தாருன்னா பப்ளிக் ஒப்பீனியன் மாற்று அரசு அதுமே இதுக்கு வழி இல்லாத போது விஜய்க்கு அரசமைக்க கூப்பிடலைன்னா அது கவர்னருக்கு இதை பாதிக்குங்கிற லெவலில் தான் கவர்னர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாருன்னு சொன்னால், சபாநாயகரும் நியாயமாக செயல்படலைங்கிறது பப்ளிக் ஒப்பீனியனில் உச்சநீதிமன்ற இதுக்கு முரணா சபாநாயகர் இருக்காருன்னு சொல்லும்போது சபாநாயகரும் தாண்டி அரசோட குட்வில்லையும் கடுமையாக பாதிக்கும்ல. இப்போ இதெல்லாம் வச்சு தானே அவங்க விஜய் தரப்பும் ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ இதில் அவசரப்பட்டுட்டாங்களா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா? ஏன்னா 120 தொகுதி இருக்குது கைக்குள்ளார. அவர் எப்படி இருந்தாலும் பெரும்பான்மை நிரூபிச்சிருவாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இவங்க ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ? ஏன் இப்போ அந்த அவசரப்பட்டு இப்படி வாக்களித்து ஒரு சிக்கலை சிக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க அவசரப்பட்டது தான் பொலிட்டிக்கல் இது அதிமுக சென்ட்ரிக்கா பிரதிவாதங்கள்லாம் ஓடுது. அவங்க நினச்ச கணக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னால், காங்கிரஸ் பிடியிலிருந்து இந்த கவர்மெண்ட்டை வெளியேற்றலாங்கிற எண்ணம் இருக்கலாம். பட் காங்கிரஸ் நட்பில் தான் அந்த கவர்மெண்ட் போகும். அப்படி தான் நான் கணிக்கிறேன். இது மெஜாரிட்டிக்கு நமக்கு முக்கியத்துவம் தருவார், அல்லது நம்மளெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு கேண்டிடேட்டாக போடுவார்னு ஒரு இதை எடுத்துருக்கலாம். ஸோ பாலிஸ் இன் விஜய் ஸ்கோட். விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படி முடிவெடுக்கிறாரு, வெற்றி வாய்ப்பு எப்படி, இமேஜ் பாதிப்பு எப்படி, இப்படி எல்லாமே அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயை பொறுத்தவரை அவர் கான்ஷியஸ் படி அவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினால் நெருக்கடிக்குள்ளாகிறாருன்னா, சதீஷன் விஜயனை ஷைன் பண்ணாருன்னா விஜயனுக்கும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆனால் இங்கே விஜய் சட்டசபைக்குள்ள உதயநிதிட்ட திணறாருன்னா கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 விசில் தான். மற்ற 13 உதயசூரியன் முதல்வர்
சொன்னவங்க தான் விசில தாங்கி பிடிக்கிறாங்க. 24+1 ரெட்டையில் குக்கர் முதல்வர்னு சொன்னவங்க தான், எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் நல்லா ஷைன் பண்ணுறாரு. இப்போ அன்னைக்கு நீங்கள் 2006 கலைஞர் படுத்தவங்கெல்லாம் கலைஞரை ஏற்றுக்கிட்டவங்க தான். 35 காங்கிரஸ்காரனாலும் சரி, 18 பாமகனாலும் சரி, 2 கம்யூனிஸ்ட்னாலும் சரி, கலைஞர் முதல்வர்னு ஏற்றுக்கிட்டவங்க தான். அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். பட்டு அந்த அணியாக வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் 240 தான், அணியாக 293க்கு மேலே இருக்குதில்ல, மெஜாரிட்டி இருக்குதில்ல. இதில் யாரும் மற்ற எதிர்தரப்புலேருந்து ஒன்று கொண்டு வரலையே. அப்போ இதில் வந்து எதிரணியை முதல்வர்னு சொன்னவங்களை கொண்டு வந்திருக்காங்க போது தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து அசால்ட்டாக ஷைன் பண்ணுறாரு. நம்ம சினிமா பாணியில் சொன்னால் தட்டி தூக்குறாரு. ஸோ அந்த இது வந்து தவிர்க்கப்படணும்னா விஜய் ஹாஸ் டு டேக் சம் அதர் கால். இதில் இப்போது இன்பதுரையுடைய பேச்சு அவர் சொல்கிறாரு, சிபிஐ வழக்கு பாயும் இந்த குதிரை பேரத்தில் விஜய் மேலே நரசிம்மராவ் கேஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு. விஜய் கைது செய்யப்படுற அளவுக்கு அவருடைய பதிவு இருக்கு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் மேலே சிபிஐ வழக்கு பதிய வாய்ப்பு இருக்கா? அதாவது அதற்கான எவிடன்ஸ் இருக்கணும். பார்த்தது தவறு நான் சொல்லுவேன், பட் பணம் கொடுத்த மாதிரிப்பட்ட அந்த எவிடன்ஸும் இருக்கணும். இப்போ நரசிம்மராவ் வந்து தன் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஜேஎம்எம் இது பண்ணார், அது கீழ்கோட்டில் தண்டனைலாம் பெற்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து ஆட்சிக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஏடிஎம்கே டிசிடென்ஸை பார்க்குறாருங்கிறதும் இருக்குது. அதை மையமாக வச்சு தான் இன்பதுரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை வச்சு ஒரு ஃபைட்டை கொடுத்துடலான்னு தான் நினைக்கிறாரு. இது வந்து அதிமுக டிசிடென்ட் எம்எல்ஏக்கோட அந்த முறையிலையும் வந்து டவுன் பண்ணும். அவங்களும் வந்து அதிமுகங்கிற புள்ளிக்குள்ளே நின்று தான் அவங்க அரசியல் பண்ண முடியும். விஜயை முழுக்க நம்பி போனால் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த மெர்சி ஆஃப் விஜய்ங்கிற லெவல் ஆகி போகும். அதை விட அதிமுகங்கிற அந்த புள்ளிக்குள்ளே நின்று அரசியல் பண்ணுறது தான் இவங்களுக்கு கெயின்னு இவங்க நினைப்பாங்க. இதில் இப்போது நிறைய விஷயங்களை சிவி சண்முகம் தரப்பு, நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே பேட்டியில் நிறைய எலெக்ஷன் ரிசல்ட்டில் இருந்து அந்த கூட்டணி அமைஞ்சு விஜய் சிஎம் ஆகிற வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு நிறைய செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் என்னதான் நடந்தது? சரி, எல்லாம் அவங்க சொல்லதெல்லாம் உண்மை தாங்க. சிவி சண்முகம்லாம் வந்து ஒரு சில இது தவிர மற்றபடி அவுட் ஸ்போக்கனாக பேசக்கூடிய ஒரு தலைவர் தான். எல்லாமே அவர் சொல்ல உண்மை தாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு 27 விழுக்காடும் 53 சம்திங் எம்எல்ஏ வந்துட்டார்ல. 47 + 4 + 1 1 6 53 வந்துட்டார்ல. ஸோ அது வந்து அவர் பலகீனம் அடையில, அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குது, அவர் லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்ட ஓட்டு இருக்குன்னு தானே காட்டும். நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு பலகீனம், ஸ்டாலினுக்கு பலகீனம், காங்கிரஸ் பலகீனம், பிசிகா பலகீனம், என்டிஏ பாஜகவின் பலகீனம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எடப்பாடிக்கு விஜய் செங்கோட்டையனால் பலகீனம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இவருக்கு பலகீனம் ரொம்ப மினிமமாக தானே இருக்குது. இந்த திமுக அதிமுக கூட்டணி, திருமாவளவன் முதலமைச்சர், இது எல்லாமே உண்மைதானா சார்? இதெல்லாம் நடந்துதா? 100க்கு 100 உண்மை. இதில் முதல்வரான சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பவர் ஆயிடுவாங்கன்னு எடப்பாடி அதை தட்டி விட்டுட்டார். ஏன் இதை எடப்பாடி அவர்கள் யோசிக்கல? இப்படி ஆரம்பத்திலிருந்து சொன்னது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நிறைய இடத்துல, எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்துக்கு தான் அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சியில் பெரிய பிளவு ஏற்படும், அதிமுக உடையுங்கிற லெவலுக்கு நம்மெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பேசணும். எடப்பாடி பழனிசாமிக்கு இதை தெரியாதா? இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அவர் கூடவே பயணித்த பெரிய அடையாளப்பட்ட தலைவர்கள் தான் அவரை எதிர்த்து நிற்கிறாங்க. இனி அடுத்து என்னதான் ஆகும்? ஏன் இதை யோசிக்கல அவர்? இல்லை, இருக்க கட்சி தன் கட்சியாக இருக்கட்டும், தன் கைக்குள்ளே இருக்கட்டும், தான் முடிவெடுப்போம், தன் கண்ட்ரோலில் இருக்கட்டும்னு பார்க்குறாரு. அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வரட்டுன்னு பார்க்குறாரு. இது பெரிய முகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே சார்? இவங்களெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் அதிமுக அடையாளம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, நான் மறுக்க வரல. நீக்காமல் வச்சுட்டு இவங்கெல்லாம் அவரை தூக்கி போட்டுட்டாங்கன்னா, அதனால தான் அவர் சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க மறுத்தது. ஏன்னா இப்பவும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனாலும் இவர் அவசரப்பட்டு இவங்களெல்லாம் பதவி விட்டு தூக்குறாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 32 வந்துட்டுன்னா 1 அக்கேஷனுங்கன்னு மீறி இதுதான் அக்கேஷன் சொல்லி ஸ்பீக்கர் ஏதாவது முடிவு எடுத்துருவாருங்கிற இதுதான். மீண்டும் சசிகலா தினகரனை இணைக்கணும்னு குரலெல்லாம் வருது. அதுதான் அந்த அதிமுக சென்டிமெண்ட் குரல். எல்லாரும் சசிகலா காலில் விழுந்து தானே இருந்தீங்கிற அந்த பாணிக்கு அந்த குரல் வரும். ஸோ
அவங்க அதிமுக சென்டிமெண்ட, ரெட்டேல சென்டிமெண்ட, எம்ஜிஆர் அம்மா சென்டிமெண்ட்டை தான் பேச முடியும். அதை அவங்க பேசுகிறாங்க. இப்போ தூய சக்தி தாவேகா அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க மேலெல்லாம் வழக்கு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தா அது என்னதான் ஆகும்? கண்டிப்பாக விமர்சனத்துக்குள்ளாகும். சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. இவர் நாயுடு கொடுத்துருக்கிறாருங்கிறது உண்மை. ஜெகனுக்கு எதிராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கள, பட் அது கொடுத்தா விமர்சனத்துக்குள்ளாகுங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.